எனக்கு தெரிஞ்சு கேப்டன் இருக்க மாட்டாங்க. யாரு கேப்டன் இந்த வாரம்? இந்த முறையும் எஃப்ஜே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத வச்சு சொல்றீங்க? இல்லங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த அ மாப்பு மாயாவிஸ் அந்த டீம்ல வந்து கேப்டன்சி விளையாடணும். அதுலேருந்து கெமி போயிட்டாங்க. ஸோ, இப்ப அந்த டீம்ல 4 பேர் இருக்காங்க. விக்ரம், வேற யார் இருக்கா? விக்ரம், சுபிக்ஷா, பிரஜன், கம்ருதீன் இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. இப்ப இவர் 5வது ஆள் எஃப்ஜே. இப்ப இந்த வீக் வந்து எஃப்ஜே வந்து நல்லா பண்ணாரு அப்படின்ற மாரி வந்து விஜய் சன்னா சொல்லிட்டு போனாரு இல்லையா? அதுல அவர் துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. காலைலருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம். அதனால தான் அவர் நம்மள வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம கேப்டன்சி கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி ப்ளே பண்ணிருக்காரு. சரி ஓகே பண்ணுங்க. அத வேணான்னு சொல்லல. மேபி திருப்பியும் அவரு வரதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவர் கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொல்ட்டாங்க. விக்ரம்க்கு இப்ப மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபுல் கலாய் மோட்ல இருக்காரு விக்ரம் வந்து. அதனால அவர் கேப்டன்சிய தாண்டி நம்ம வந்து கேப்டனா இருந்துட்டா யாரையும் கலாய்க்க முடியாது. எதுவும் பண்ண முடியாது. கேப்டனே தப்பு பண்ணிட்டான்னா அடுத்த வாரம் நம்மள நிக்க வச்சுருவாங்க. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும். சுபிக்ஷாவும் ஜெயிக்கணும்னு தான் விளையாடுவாங்க. அண்ட் கம்ருதீன் எப்படின்னு எனக்கு தெரியலங்க. கம்ருதீன் இதுவரைக்கும் 2 வாட்டி கேப்டன்சில கம்ருதீன் நின்னாரு. கம்முன்னு இருக்கீங்களே கம்ருதீன். கம்ரு கம்ரு அப்படின்ற மாரி தான் கமான். இருக்கு. ஸோ அதனால வந்து அவருமே வந்து வரதுக்கு ஏன்னா இவரு ஒரு துடிப்பா இருக்காரு. நம்ம திருப்பி வரணும் அப்படிங்கிற மாரி. மேபி அவர் வந்துட்டாருன்னா வந்து எஃப்ஜே தான் கேப்டன். ஓகே, ஓகே. ஸோ எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டா அவர் சேவ் ஆயிடுவாரு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, வினோத் கொஞ்சம் இப்போ குட் புக்ஸ்ல இருக்காரு. வினோத் குட் புக்ஸ் மீன்ஸ் அவரு இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே! மத்தவங்கலாம் வரட்டுமேன்ற அந்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ல வந்து வினோத் இருக்காரு. அப்புறம் வந்து சபரியும் இப்போ வந்து சேஞ்ச் ஆன மாரி காணோம் பயங்கரமா சபரி நான் ப்ளே மறந்துட்டேன். ப்ளே ப்ளே சபரி ஆன மாரி சபரி காணோம். அதுதான் ப்ளே பண்ற மாதிரி ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அது குட் புக்ஸ்ல இருந்து நல்லது பண்ணி அதாவது எப்படின்னா, நீ எனக்கு நல்லது பண்றியா? நான் உனக்கு நல்லது பண்றேன். நீ எனக்கு கெட்டது பண்றியா? நான் உனக்கு நல்லது பண்றேன். அப்படி மோடு. நீ எனக்கு கெட்டது பண்ணாலும் நான் உனக்கு நல்லது பண்றேன். அப்படிங்கிறத தான் நேத்து நம்ம பார்த்திருப்போம் சாண்ட்ராவோட விஷயத்துல. சாண்ட்ரா துள்ளி குதிச்சு ஓடும்போது, போய் புடிச்சு இல்ல அண்ணன் வந்துருவாரு. நீ கவலைப்படாத, கவலைப்படாத அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணாரு. அந்த ஒரு 4 பேர தவிர்த்து அந்த குரூப் கிட்ட யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது கேம். எஸ். கேம்ன்றத கேம். தாண்டி இப்ப விக்ரம் கெமினா இன்னைக்கு காலையில வந்து எஃப்ஜே கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாரு. டே 1ல இருந்து இருந்த கெமியும் தான் வெளிய போயிருக்காங்க. அதே போல தான் யாரா இருந்தாலும், பார்வதியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஒரு நாள் ரம்யா உட்கார்ந்து அழுதாங்கல்ல. ஆமா. ஆக்சுவலி அவங்க அழுதது நம்ப போயிருக்கணும். அவ போயிட்டா அப்படின்னு நினைச்சு தான் அழுதுருப்பாங்க. உண்மை அதுதாங்க. மாட்டிக்கிறாங்க. ஆமா. உண்மை அதுதாங்க. ஆனா வியானா வந்து அழகா அது தோள் மேல கை வச்சுட்டு ஒரு தக்கு குடுத்துட்டு போனாங்க. என்னன்னா, இந்த வாரம் அவ போறா. அடுத்த வாரம் யாரோ நம்மள யாரோ தான் போறோம். அது என்னமோ அதுதான் அக்செப்டபிள். நீ என்ன இதுக்கப்புறம் அந்த முகத்த பார்க்கவே மாட்டியா வெளிய வெளிய போய் போனா? பார்க்க தான் போறோம். அதுதான் நானும் சொல்றேன். இது கேம் ஷோ. இதுல நீ தனியா தானே விளையாட வந்த. ஏன் நீ இங்க ஒரு பேர தேடிக்கிற?